Okay, welcome back students. இப்போ நம்ம என்ன பண்றோம் 1.5 functions exercise 1.3 problems போட்டுட்டு இருக்கோம். Problem 2 எப்பவுமே ப்ராப்ளத்தை சம்னு சொல்லாதீங்க, தப்பு. இது தப்பான வார்த்தை. இந்த சம்ங்கிறது மேத்ஸ்ல இங்கிலீஷ்ல ரெண்டு சம் தான். இந்த சம்ங்கிறது என்ன வந்துரும்னா இத தான் மீன் பண்ணும். மேத்ஸ்ல சம்னா இத தான் மீன் பண்ணும். அப்புறம் இன்னொரு சம்ங்கிறது ஏதோ என்ற மீனிங்ல வரும் இங்கிலீஷ்ல. இந்த சம் மேத்ஸ்ல என்ன மீனிங்? அடிஷன் ஆஃப் சம்திங், அதான் சம். வாட் இஸ் தட்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஏதோ கிடைக்குது இல்ல, தட் இஸ் வாட் we call it as sum. சரியா? இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ராப்ளத்துக்கு இதை யூஸ் பண்றது தப்பு, யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ப்ராப்ளம் போட்டுருவோமா? ப்ராப்ளம் 2 என்ன பாருங்க, x is equal to 3, 4, 6, 8 ஒரு செட் கொடுத்துருக்காங்க. Determine whether the relation R which is given as a set of x, f of x such that the vertical code such that x வந்து belongs to capital X. அப்புறம் பாருங்க இந்த ரிலேஷனுக்கான கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, f of x is equal to x square plus 1. இப்போ பாருங்க determine whether this is a function from from x to n அப்படினு கேக்குறாங்க. நிர்ணயிங்க இது ஃபங்க்ஷனா அப்படினு நிர்ணயிங்க அப்படிங்கறான். பாப்போமா? இப்போ பாருங்க இந்த ரிலேஷன் முதல்ல எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, அது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x, அது எங்க இருக்கு? கேபிட்டல் X ல இருக்கு. கேபிட்டல் Xங்கிறது ஸ்பிட் யாரு? 3 4 6 8. அவன் தான் நமக்கு என்ன வந்துருவான், லெஃப்ட் சைடுல போடுவோம். கேபிட்டல் X போட்டுக்கோங்க. 3 4 6 8 3 4 6 8. ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கேபிட்டல் X ல இருக்கிறதுனால அந்த செட்டை லெஃப்ட்ல போடுறோம். இப்போ இந்த x க்கு ரைட்ல ஒரு செட் போடுறோம். அந்த செட் யார் வருவா அப்படினா f of x. அது வந்து இங்க கொடுத்திருக்காங்க, ரூல் கொடுத்திருக்காங்க x square plus 1. நம்ம க்ளூ கொடுத்திருக்காங்க, function from x to என்ன சொல்லிருக்காங்க, n ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப x ல இருந்து இது என்ன ஆகும் அப்படினா set of all natural numbers. அப்ப what is n? set of all natural numbers. natural numbers னா யாரு? 1 2 3 4 அப்படினு போகும். ஓகேவா? இப்போ இங்க நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கண்டிஷன் என்ன பாருங்க. கண்டிஷன் என்ன? f of x is equal to x square plus 1. இதான் கண்டிஷன். இதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த r, இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, இந்த r கான கண்டிஷன் இது. r கான கண்டிஷன் இது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த x ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து இங்க முதல்ல கொடுங்க. x ல யார் இருக்கா? 3 இருக்கால, இங்க கொடுங்க. what is f of 3? x க்கு 3 கொடுத்தா இங்க என்ன அர்த்தம்? 3 ஸ்கொயர் plus 1. 3 ஸ்கொயர் 9 plus 1. so 9 plus 1 என்னடும்? 10 ஆடும். அடுத்த எலிமெண்ட் யார் x ல? 4. அடுத்த எலிமெண்ட் யார் x ல? 4. so இங்க f of 4 கண்டுபிடிங்க. this is 4 square plus 1. so 16 plus 1 அவன் என்ன ஆடுவான்? 17 ஆடுவான். அடுத்தது 6. so f of 6 அது கொடுத்தீங்கன்னா 6 square plus 1. so 36 plus 1 37 ஆயிடும். அடுத்த எலிமெண்ட் யாரு? 8. so f of 8. so 8 square plus 1. so 64 plus 1 is 65. இப்போ நேச்சுரல் நம்பர்ல இதுல என்ன இருக்கும்? 1 2 3 4 5 எல்லாமே இருக்கும். இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா 3 கொடுத்தா யாருக்கு மேப் ஆயிருக்கா? 10. அவனை முதல்ல போட்டுருவோம். அப்புறம் 4 கொடுத்தா யாருக்கு மேப் ஆயிருக்கா? 70. அவனையும் போட்டுருவோம். 6 கொடுத்தா அவன் யாருக்கு மேப் ஆயிருக்கா? 37. அவனையும் போட்டுருவோம். 8 கொடுத்தா அவன் யாருக்கு மேப் ஆவான்? 65. அவனையும் போட்டுருவோம். இத பாத்தீங்கனாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணோம்? ஒரு இன்புட் x கொடுத்தா இன்புட் என்ன பண்ணிடுது? ஸ்கொயர் பண்ணிடுது. ஸ்கொயர் பண்ணி ஒன்னு ஆட் பண்ணிடுது. அப்ப இத ஸ்கொயர் பண்ணுங்களேன். 3 ஸ்கொயர் பண்ணா 9. 9 ஓட ஒன்னு ஆட் பண்ணுங்க என்ன வரும்? 10. அப்ப 3 goes to 10. இன்புட் 4 கொடுக்கிறேன். அது என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணிடும். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்?
ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4 ஸ்கொயர் பண்ணா 4 ஸ்கொயர் plus 1 எவ்வளவு? 4 ஸ்கொயர் 16, 16 plus 1 17. அப்ப 4 goes to 17. அடுத்த இன்புட் யாரு? 6. 6 ஸ்கொயர் பண்ணுங்க என்ன வரும்? 36. 36 plus 1 எவ்வளவு? 37. அப்ப 6 goes to 37. அப்புறம் 8. 8 இங்க போடுங்க. 8 ஸ்கொயர் பண்ணா 8 ஸ்கொயர் 64. 64 plus 1 65. 8 goes to 65. இப்போ இது மட்டும் இருந்தா நீங்க என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதுல 17 37 65 எல்லாமே வந்துரும். இப்போ இந்த இப்போ இங்க இருக்க எல்லாரும் இங்க இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன் என்ன क्वेश्चन கேக்குறான்? ஃபங்க்ஷனான்னு கேக்குறான் இல்லையா? இது ஃபங்க்ஷனா அப்படினு கேக்குறான். நம்ம சொல்லாமா ஃபங்க்ஷன் தானே? பாருங்க எப்படி பாப்போமா? நம்ம என்ன சொன்னோம்? கோடோமைன்ல இருக்க யாரும் விட்டு போக கூடாது. இப்ப 3 க்கு இமேஜ் யாரு? 10. அப்ப 3 விட்டு போல. 4 க்கு இமேஜ் யாரு? 17. அவனும் விட்டு போல. 6 க்கு இமேஜ் யாரு? 37. அவனும் விட்டு போல. 7 க்கு இமேஜ் யாரு? 65. அப்ப 8 விட்டு போல. இவன் யாரும் விட்டு போல. அப்ப every element in X or in the domain has an image. அப்ப first condition எது? first condition என்ன? function சொல்றதுக்கு காரணம் எழுதுறோம். every element in the domain of R has an image. first condition எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கு. every element சொன்னதா யாரும் விட்டு போலன்னு அர்த்தம். இரண்டாவது கண்டிஷன்னா இங்க இருக்க யாருக்கும் ஒண்ணுக்கு மேல இமேஜ் இல்ல. இது பாருங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன? no element in the domain, no element in the domain has more than one image. No element in the domain has more than. இந்த ரெண்டு கண்டிஷன் ஓகே பண்ணிடுச்சு. அதனால R என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் ஆஃப் ஆகும். therefore R is a function. எங்க இருந்து? from x to n. therefore R is a function from x to n. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன தெரியுமா பண்ணா? கம்பைன் பண்ணி இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஒரே கண்டிஷனா எழுதலாம். ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா பார்க்கலாமா? இது பாருங்க. every element இங்க யாரும் விட்டு போலல்ல. அப்ப every element யாரை விட்டு போலன்றது every element. இரண்டாவது கண்டிஷன்னா யாருக்கும் ஒரு இமேஜ்க்கு மேல இருக்க கூடாது. அப்ப has an image இருக்குல்ல, அத மட்டும் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டீங்க வெச்சுக்கலாம். every element in the domain of R has இது என்ன பண்ணிடுங்க? வெறும் இமேஜ் போடுறதுக்கு பதில் இந்த கண்டிஷனை இங்க சேர்த்துலாம். எப்படி தெரியுமா? has a unique னா அர்த்தம் only one image எங்க? in n. இது என்னது? ரெண்டு கண்டிஷனையும் சேர்த்து ஒரே கண்டிஷனா எழுதிறது ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். அப்ப இங்க யாரை விட்டு போலங்கிறது every element in the domain of R. R ஓட டொமைன்ல யாரை விட்டு போலன்றது every element in the domain of R. யாரும் ஒண்ணுக்கு மேல இமேஜ் இல்லங்கிறது has a unique image. இங்க இருக்கிறது ஒரு இமேஜ் தான் இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்லணும்? has a uniqueனா ஒண்ணே ஒண்ணு தான். அந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு தான். அப்ப 3 க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் யாரு? 10 தான். 4 க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் யாரு? 17 தான். 6 க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் யாரு? 37 தான். இப்படி வரல. ஒரே ஆள் ரெண்டு பேருக்கு இப்படி போக கூடாது. டொமைன்ல இருந்து கோடோம் இப்படி போக கூடாது. ஒரே இது நடக்கல. அத தான் எப்படி சொல்றா? has a unique image. uniqueனா என்ன அர்த்தம்? one and only one image. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆயிடுச்சு நமக்கு அப்படினா R என்னவாயிடுச்சு? இங்க எழுதிடலாம். therefore
R is a function. நம்ம என்ன பண்ணிட்டோம் டிட்டர்மைன் பண்ணிட்டோம். So function from x into R. Sorry, x into n. x into n. So பாருங்க ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷனை இனிமே நம்ம இப்படி எழுதுவோம். ஒரே ஸ்டேட்மென்ட்ல எழுதுவோம். இங்க யாரை விட்டு போலனா எவரி எலிமெண்ட் எழுதணும். அப்புறம் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குனா யூனிக் இமேஜ் அப்படி எழுதணும். ஓகே?